ஒரு செம்ம சஸ்பென்ஸா இதுதான் அடுத்த சீன் நடக்க போகுதுன்னு கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு மலையாள தமிழ் டப்புடு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட பேர் வந்து சூக்ஷ்ம தர்ஷினி. ஏன்னா இதுல இருந்து பின்வாங்க முடியாது. உண்மைதான். இந்த படம் 2024 தான் ரிலீஸ் ஆனிச்சு. IMDb ரேட்டிங் 10க்கு 8 கொடுத்துருக்காங்க. நர்சியா பசில் ஜோசப் வந்து நடிச்சிருக்காங்க. MC ஜித்தின் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. செம்ம டைரக்ஷன், சிம்பிள் ஸ்டோரி, ஆனால் வேற லெவல் ஸ்க்ரீன் பிளே. என்ன நடக்குதுன்னு கணிக்க முடியாத அளவுக்கு இந்த படத்தை மேக்கிங் பண்ணியிருக்காங்க. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேமிலி. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் நம்ம கதாநாயகி பிரியா வீட்டு பக்கத்தில் மேனுவல்னு ஒருத்தன் வந்து குடி வரான். அவங்க அம்மாவோட மேனுவலோட அம்மா வந்து ஞாபகம் மருதி அவங்க வீட்டை விட்டு நான் மறந்தாப்புல வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டுபிடிச்சி மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஆனால் பக்கத்தில் வீட்டில் இருக்க நம்ம கதாநாயகி பிரியா வந்து ஒரு சந்தேக பார்வையிலே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மேனுவல் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான்டா, ஏதோ ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு தப்பாகவே யோசிப்பாங்க. சரி, அப்படி மேனுவல் வந்து என்ன பண்ணுறான், அந்த வீட்டுக்குள்ளே என்ன மர்மமான ஒரு விஷயம் நடக்குது, பிரியா வந்து எதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டே வாங்க. படம் பாதிக்கு அப்புறம் ஸ்கிப் பண்ணவே தோணாது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, செம்ம த்ரில்லிங்காகவும் இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரியில் நீங்கள் ஐக்கியம் ஆகிட்டீங்கன்னா சரி இதுதான் நடந்திருக்கும், இவன் தான் இதை பண்ணியிருப்பான், இல்லை இப்படி தான் நடந்திருக்குன்னு உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் கிளைமேக்ஸில் வேற ஒரு ட்விஸ்ட் ஒன்று எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அதை உங்களால் கணிக்கவே முடியாது. விட்டு பொண்ணு ரியா. பிரியா இல்லடா மண்டை, பிரியா. பசில் ஜோசப் வந்து இந்த மேனுவல் கேரக்டர் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. பிரியா கேரக்டர் வந்து நர்சரியாவும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா தேர்ந்தெடுத்து இந்த படத்தில் வந்து நடிக்க வச்சிருக்காங்க. MC ஜித்தினோட டைரக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துமே நல்லா நடிக்க வச்சிருக்காங்க. ஸோ டீட்டெயிலிங் ஒர்க்குனா நல்லா இருக்கு, காஸ்டியூமும் நல்லா இருக்கு. ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். ஒரு காலனி மாதிரி ஒரு வீடு, அதுக்குள்ளாரே ஸ்டோரியை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சுட்டாரு. படத்தோட கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்குறப்ப அப்பா அப்படியே புல் அரிக்குதுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் இருக்குது. இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம். Disney+ Hotstarல இந்த படம் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்க.